ஒரு அப்பா தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றிருந்தார். தாய் தன்னுடைய சிறிய மகனோடு அவருக்காக காத்திருந்தாள். இரவு நேரம் மழை அதிக ஓசையுடன் பெய்ய ஆரம்பித்திருந்தது. வீட்டில் விளக்குகள் அணைந்து விட்டன. ஏன் அப்பா இன்னும் வரவில்லை? ஒருவேளை வண்டியின் குறுக்கே நாய் விழுந்து வாகனத்தை கீழே தள்ளியிருக்குமோ? அல்லது வண்டி பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளாயிருக்குமோ? சிறுவனின் தொடர் கேள்விகள் இது. அப்பாவின் தாமதத்தினால் அம்மாவிற்கு ஏற்பட்ட கவலையை இரட்டிப்பாக்கியது. சிறிது நேரத்தில் மழை சற்று நிற்கத் தொடங்கியது. விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. இருள் விலகியது. சிறுவனின் பயம் சற்று குறைந்தது. அப்பா வந்துடுவார் என்று சிறுவன் கூற அம்மா முகத்தில் புன்னகை. ஆம், இருளும் இரைச்சலும் சூழும்போது இல்லாதவற்றையும் இருப்பை போல் எண்ணி அதிக கவலை கொள்கிறோம். ஆண்டவர் கடவுள் நம் உள்ளத்தில் தரும் அமைதி புற சூழல்களையும் மேற்கொள்ளும் ஆற்றல் கொண்டது. இன்று உண்மையான வெளிச்சத்தை நாம் பெறுவோம். அப்படி பெறும்பொழுது நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் மேற்கொள்ளும் ஆற்றலை நிச்சயமாக பெறுவோம். வேதத்திலே நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆம், கர்த்தருடைய வேதமே வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சம் இன்னைக்கு நம் வாழ்வில் வரும்பொழுது இப்படிப்பட்ட பயங்கள் மாறும், சூழல்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் வல்லமை அந்த வேதத்துக்கு இருக்கிறது. அதிலே விசுவாசித்து நடப்போம், வெளிச்சத்தில் நடப்போம், வெற்றியாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.